Hey everyone, welcome to Love Max. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஐ அம் சோ ஹாப்பி. எதனாலனா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கண்டினியூஸாவே மேம் எப்படியாச்சும் ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க அப்படி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ஹிஸ்டரியை பற்றி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஹிந்து அரபிக் நியூமரல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். காலையில எழும்புறதுல இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் இல்லாத ஒரு நாளை யோசிக்கவே முடியாது. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து எழுந்தோடனே மொபைல்ல பார்ப்போம், இல்லாட்டி கிளாக்ல பார்ப்போம், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர். ஓகே, ஸோ நம்ம லைஃப்ல நம்பர்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைய யோசித்து கூட பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மணியா இருக்கட்டு எல்லா விஷயத்துலையும் ஐ மீன் ருபீஸ். ஓகே, ஸோ எதுவா இருந்தாலும் நம்பர்ஸ் இல்லாத ஒரு நாள் நம்ம லைஃப்ல இருக்கவே முடியாது. அவ்வளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து எப்படி உருவாச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டோன் ஏஜ் பீரியடில் வந்து நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேலி மார்க்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்ஸ் மூலமாக இல்லாட்டி அனிமல்ஸோட போன்ஸில் வந்து இந்த மாதிரி டேலி மார்க்ஸை வந்து மார்க் பண்ணி கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி கவு ஃபார்ம் அல்லது ஷீப் ஃபார்ம் வச்சுருக்கவங்க நைட்டு வந்து அதை ஷெட்டில் அடைக்கும்போது இந்த மாதிரி டேலி மார்க்ஸ் போட்டு தான் வந்து அதை வந்து ஷெட்டுக்குள்ளே விட்டு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்து அரபிக் நியூமரல் சிஸ்டத்தை இண்டோ அரபிக் நியூமரல் சிஸ்டம்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து 10 கிளிப்ஸ் இருக்கும். கிளிப்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள்ஸ். 0 to 9, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நம்பர்ஸை தான் வந்து ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து மேக்ஸில் எப்போவுமே புலி தான். ஸோ வந்து ஹிந்து அரபிக் நியூமரல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் காரணமே நம்ம இந்தியன்ஸ் தான். இந்தியாவில் தான் வந்து 1st to 4th செஞ்சுரியில் வந்து ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாகி நியூமரல்ஸை ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சனால தான் ஃபஸ்ட் இதை ஹிந்து நியூமரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹிந்துனா என்னென்னா இந்தியன்ஸை வந்து குறிக்கும். லேட்டராக வந்து இதை வந்து யூரோப் போன்ற கண்ட்ரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரபிக் நியூமரல்ஸ்ன்னு. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு அரப் மேத்தமெட்டிஷியன்ஸ், அரப் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து அரபிக் நியூமரல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போக போக ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்ன்னு நேம் வந்துச்சு. அதே மாதிரி பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன் அல்குவாரிஸ்மியை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா இவர் மூலமாக தான் நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து இந்த ஹிந்து அரபிக் நியூமரல்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹிந்து அரபிக் நியூமரல்ஸை இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்னா நம்ம ஹீரோ நம்ம ஆரியப்பட்டா மூலமாக தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 5th செஞ்சுரியிலேயே 0வை கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி பிளேஸ் வேல்யூ கூட கொடுத்து நிறைய மேக்ஸில் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பிரம்மகுப்தாங்கிற ஒரு ஹீரோ வந்திருக்காரு. இவர் 7th செஞ்சுரியில் என்ன பண்ணியிருக்காருன்னா 0க்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து ஹிந்து அரபிக் நியூமரல்ஸுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கைப்பட எழுதின பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து தான் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணமே இந்த பிராமி நியூமரல்ஸ் தான். இந்த பிராமி நியூமரல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று தான் ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாச்சு. இதை எங்கே எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அசோகா பீரியடில் 250 BCயில் எடிக்ஸ் ஆஃப் அசோகாவில் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் மேஜர் பில்லர் எடிக்ஸ் ஆஃப் அசோகா. இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிராமி நியூமரல்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியலை. ரீசன் என்னென்னா இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் வந்து இருந்துச்சு. அது என்னென்னா இதில் பர்ஃபெக்டான பிளேஸ் வேல்யூ கிடையாது. இன்னொன்று என்னென்னா 0ங்கிற நம்பரே இதில் இல்லவே இல்லை. பிராமி நியூமரல்ஸ்க்கு அப்புறமா உருவானது தான் இந்தியன் வாலியர் நியூமரல்ஸ். இதை எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 876 CEயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் தான் வந்து 0ங்கிற நம்பரையும் வந்து முதலாக பார்த்துருக்காங்க. வாலியர்னால் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து இந்த வாலியர். இங்கே தான் இந்த நம்பரை பார்த்தனால இதுக்கு வந்து வாலியர் நியூமரல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்பர் 50 and 270 நம்ம இப்போ எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி ஓலியர் நியூமரல்ஸில் எழுதி பார்த்துருக்காங்க.
ஹிந்து வாலியர் நியூமரல்ஸ்லேருந்து சான்ஸ்கிரிட் தேவனகிரி நியூமரல்ஸ் வந்து அதுக்கு பிறகு உருவாயிருக்கு. இதில் என்னென்னா இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருந்திருக்கு. எதுனா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இவங்க வேர்ட்ஸாக எழுதி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் அராபிக் நியூமரல், ஈஸ்டர்ன் அராபிக் நியூமரல்ஸ் அப்படி சில சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் கடைசியில் ஹிந்து அராபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாகியிருக்கு. அப்போ ரோமன் நியூமரல்ஸ் எல்லாம் என்னன்னு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு உருவாகி இருக்கலாம். ரோமன் நியூமரல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா ஜீரோவே கிடையாது. அதில் ஜீரோங்கிற நம்பரே கிடையாது. அப்போ எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க? அப்போ தான் லியோனார்டோ ஃபிபனோச்சி இந்த அராபிக் நியூமரல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ரிசர்ச் பண்ணி நல்லா ஈஸியாக இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூரோப் கண்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இந்த லியோனார்டோ ஃபிபனோச்சி தான். இப்படி தான் ஹிந்து அராபிக் நியூமரல்ஸ் வந்து உருவாகி இருக்கு. ஹிந்து அராபிக் நியூமரல்ஸ் பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத புரியாத ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் தெரிஞ்சதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். See you in the next video. Bye.